அப்பா இதை வச்சு என்னப்பா பண்ண போற? கம்னு இருப்பா, எங்களுக்கு தெரியும். இந்த டைம் ஆகுதுப்பா, நான் கடையில போட்டு காசை பாக்கணும்பா. காசை பார்த்தனா வீட்டுக்கு எடுத்துன்னு போற, கடைக்கு தானே எடுத்துன்னு போற. வெயிட் பண்ணு கொஞ்சம். ஐயே என்ன பண்ண போறேன்னா தெரியலையே. இது வைக்கிற மாதிரி இருக்குதா? ஐயா மூஞ்சில எல்லாம் அடிக்காதப்பா. நீ சென்ட் தானப்பா, அச்சுக்கப்பா. குப்பிலிட்டு போறதுப்பா, நீ அடிக்காதப்பா. குப்பில இருந்து போறது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு எதனா காசு தருவா? தரையா, வாய மூடிக்கின்னு தான் தருவேன். என்னடா இது கைலங்கல்ல பொறுத்துலாம் இங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்க. மாப்பிள்ள யாத்திரை இந்த வண்டியா? ஏய் கம்முன்னு உட்காரு. வா மாப்பிள்ள, சென்ட் கடை ஆரம்பிச்சுக்கிறேன். சென்ட் கடியா? என்ன மாப்பிள்ள சொல்றா? என்கிட்ட சொல்லாமா? திடீர்னு ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, ஆரம்பிச்சிட்டேன். பாரு, நல்ல பிளவர், அச்சுக்கோ. நான் தான் மாப்பிள்ள வருது வாசனா. இந்த மாதிரி விதவிதமான கம்பெனில ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. எல்லா டப்பாவும் ஐக்காக்குதா? குப்பிலிட்டு போறதுனா அப்படித்தான் இருக்கா. உள்ளே வாய விட்டான் பாரு. குப்பில இருந்து போறதுன்னா ஐக்காதான் இருக்கும். இது குடோன்ல இருந்தா இருக்குது, அதான் கொஞ்சம் டெஸ்ட் ஆகுது. நான் சொல்றேன். சரி இருந்தா யாரியா சொல்லவேல? இவரு எங்க பெரியம்மா பையன், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்துக்கிறாரு. மூஞ்சி ஆட்டுமே நல்லா இல்லையா மாப்பிள்ள? உன் குடும்பம்ன்றா அப்படிதான் இருக்கும். ஐயா என்னடா சிரிப்பு இதா? ஆட்டோ பம் தூக்கி வாயில போட்டு விட்டுலாமா? மாப்பிள்ள இது எல்லாத்தையும் நம்ம பாதி ரேட்ல விற்க போறோம். கஸ்டமரை புடிச்சிட்டு வா, கமிஷன் வாங்கிக்கோ. கமிஷனா இப்பே பிடிக்கிறேன். ஏய் வாங்கிக்கிறா பாதி ரேட்டுக்கு. என்னப்பா இது? மாப்பிள்ள எத்தனை வந்தவர்கிட்ட சொன்னா எப்படி அது? வேற யாருன்னா புரியா? இது எப்படி தெரியுமா இருக்குது மாப்பிள்ள? கேளா சொல்றா. பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்க போனா பல வீட்டுல சோத்துணுவாங்களா, அது மாதிரி இருக்குது. அதேதான்பா, பல வீட்டுல பொறுக்குதுதான். பல வீட்டுல பொறுக்குந்தா? மாப்பிள்ள பொறிக்க எடுக்கிறதுனா அது இல்லடா, கடையில அந்தந்த பிராண்ட பொறிக்க எடுப்பாங்கல்ல, அத சொல்றா போல. ஆஹா, ஆனா இது அவ்வளவு உள்ள அர்த்தத்தோட சொல்ற மூஞ்சி பேர் தெரியாது. பார்த்தா தெரியாதுடா, பாக்கத்தான் தெரியும் எங்க அண்ணனோட குணம். என்னத்த பாக்க தெரியும்? அப்படின்னா இவரு மன்மதா. வியாபாரத்தை பாருப்பா, சும்மா தேவையில்லாத பேசினுக்காத. மாப்பிள்ள தோன் வருது, அத மறக்குதா? மனுடா மாப்பிள்ள, யாரா இருந்தாலும் வித்துடலாம். எக்ஸ்கூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். என்னப்பா? பாக்க அழகா இருக்கிறீங்க, சென்ட்டுக்குது அச்சினீங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க. நான் ஏற்கனவே அடிச்சிட்டு வந்துட்டேன், வாசனை வரல. வாசனை வரல, கப்பு தான் வருது. மாப்பிள்ள அந்த சென்ட் காமியா. மாப்பிள்ள பாரு எப்படி வாசனை வருது. அந்த அளவுக்கு ஏதோ வாசனை வரலையே. ஆட நல்லா பாருமா. லைட்டா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அடிங்களா பாக்கலாம். நான் ஹோல்சேல் அடிச்சிடறேன், நீ அப்படியே போயிடு. அட காசு குடுத்துட்டு வாங்கி போமா. என்னென்ன பிராண்ட் இருக்கு? வாங்கக்கா, இது துளசி, இது மல்லி, இது நாத்தங்காய், இது பேச்சம்பழம், இது முந்திரி, இது திராட்சை. நான் வாயில வந்ததெல்லாம் சொல்றான். முந்திரி திராட்சை பேச்சம்பழம். இந்த மாதிரி பல விதமான சென்ட்டுக்கு இது நம்மளாண்ட. ஆனா பாக்க ரொம்ப அழுக்கா இருக்கு. நாங்க பதப்பத்தி வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் டெஸ்ட் ஆயிடுச்சு. அதை பத்தி வச்சா என்ன நடக்கும்? கோழி ஆட்டுலாம் நடக்கும். அட வாங்கி போமா. இருமாப்புல அவங்க சந்தேகத்தான தீர்த்து வைக்கணும்ல. ஒரு வாட்டி நீங்க சென்ட் வச்சீங்கன்னா 9 நாள் அந்த ஸ்மெல் இருக்கும். அப்போ 9 நாள் குளிக்கவே தேவையில்ல. ஐயோ ஐயோ 100% கரெக்ட். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் எடுங்க நீங்களே. இஜட் ஆடாடா, அருமையான சென்ட். ஆனா காலியா இருக்கேப்பா. 6 மாசம் 1 வருஷம் நாங்க குடோன்ல போட்டு வைக்கிறோம்ல, அதனால திக்காயிட்டு இருக்கும். அச்சா சும்மா வாசனை தூக்கும். அப்படியா? இது எவ்வளவுப்பா? கடையில வாங்கினா 250 ரூபாய் இருக்கும், நீங்க 150 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துங்க. 150 ரூபாவா? நான் 150 ரூபாவா? பதப்பத்தினம் சென்ட்டுமா, வாங்கிக்கா. வாங்கிக்கக்கா, உங்க வீட்டுல தண்ணி செலவு மிச்சம், சோப்பு வாங்குறது மிச்சம், நாங்க இவ்வளத்தையும் மிச்சப்படுத்தி கொடுக்குறோம்ல. அதுவும் கரெக்ட் தான், ஆனா 200 ரூபாவா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு மூவ் ஸ்ப்ரே 50 ரூபாய்க்கே தந்துடுறோம். மாப்பிள்ள அதுவுமா சென்ட்? ஆமா மாப்பிள்ள, சென்ட் தான், வெளிநாட்டு சென்ட் அது. எவனா கால பூ வச்சுன்னு இருப்பான் பாரு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. கடை எப்படி புழுறான் பாரு. நீ கம்னூர் மாப்பிள்ள, நீ போக்கா, கஸ்டமர் யாருன்னா இருந்தா கூட்டணுவானா. சரி இது வரும்ல? கயிறு கட்டினு காலு கட்டினு வா, நல்லா வரும். உனக்கு கொழுப்பு தான். மூஞ்ச பச்சா இதுக்கு 30 பைசா மூஞ்சியா இஷ்டு போதா? மாப்பிள்ள கஸ்டமர் இருக்கும்போது தொண்ணு பேசாத மாப்பிள்ள. என்னப்பா பணம் வந்துச்சு பழகுது? நீ கொஞ்சம் வாய மூடி நிக்கிறே, நீ சும்மா அடியில பேசாத. பெரியம்மா பையன் பாக்குறேன். ஏய் பொம்மாயா, என்னடா பண்ணுவற? எலெக்ஷன் நிக்க போறேன், அத கையில் பார்த்து வரேன். மனுக்கு வைக்கிறதுக்கு நல்ல அருமையான விஷயத்த தான் கையில எடுத்துக்கிற. நல்லா வாசனையா ஒரு பப்பிங் போட்டு வந்தா தான் உனக்கு எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. என்னப்பா இதா? சென்ட்டுடா, அதாச்சாக்கா பொண்ணுங்க எல்லாம் உங்ககிட்ட தான் வரும். அப்போ மகளிர் ஓட்டுலாம் எனக்கு தான். எல்லா ஓட்டும் உனக்கு தான். பாரு, இதுல எந்த சென்ட் வேணும்னு பார்த்து சூஸ் பண்ண, ரேட்டு கம்மியா தரோம். நாப்ப எல்லாம் பைசா ஆகுதா? எல்லாம் பதப்பத்துப்பா. எல்லாம் வாசனையா இருக்குமா? அட என்னப்பா வாசனையா இருக்குமான்னு கேக்குறா? பாரியா, நல்லாதான் இருக்குதா? நல்லா இருக்குதுல்ல, அப்ப நல்லதா பார்த்து ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோ. எல்லாம் அழுக்கா இருக்குதா? இதுதான் டிப்பன்ட்டா இருக்குது. மூதி எத்துக்குது, இப்ப செயினுக்கு அடிக்கிறா இல்ல. இது நல்லா வாசனையா இருக்குமாப்பா? மாப்பிள்ள நடா இத கம்முன்னு இரு மாப்பிள்ள, அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம்.
எவ்வளவு இது 100 ரூபாய் கொடு போதும். நல்ல வாசனையா இருக்குல்ல? செம வாசனையா இருக்கும் போ. ஏன்பா சென்ட் இல்லப்பா. மாப்பிள நீ என்ன ஃபோர்ஜரி வேலை பாக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மூதவினா செயின் கடி ஆயில் ஏத்தும் போது உர்ரா அங்க மொத்தம் சேல்ஸ் ஆச்சுல, வேற கஸ்டமர் புடி. இவன் சொல்றத பார்த்தாக்கா நம்மளாம வேணானே தெரியலையே. டேய் மாப்பிள கோயமாமா பார், அது ஒண்ணு வருது பார் புடியே. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவன் இருக்கணும் வீட்டுல. யார் வீட்லப்பா? என் வீட்டுல தான்ப்பா. தினம் சண்டைப்பா, வாழவே பிடிக்கல. இந்த மூஞ்ச பார்த்தா வாழ்றதுக்கு எங்கிருந்து பிடிக்கும்? என்னப்பா சொன்ன? வாழைப்பழம் நிறைய தோணுனா மூஞ்சி பிரைட் ஆயிடும். துண்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், வாங்கி தரதுக்கு யாருமே இல்லையா? உனக்கு வேற வாங்கி கொடுக்குறாங்க. அண்ணா அதெல்லாம் விடு, சென்ட்டுக்கு இது வாங்கி போனா. சென்ட்டா? இத வாங்கி போய் நான் என்னப்பா பண்றது? அச்சின் போனே வச்சுக்கா, பஸ் ஸ்டாண்ட்ல உனக்கு கரெக்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றா? ஒருத்தனுக்கு ஏந்து நிக்கவே முடியலையா, 9 பொண்ணாடி கேக்குதான். அது மாதிரி இருக்குது இந்த கதை. மாப்பிள்ள நானே சொல்றேன், அவரு என்ன சொல்றாரு? அவரோட கஷ்டத்தை அவர் சொல்றாரு. அண்ணா நீ வாங்கி போன. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. வீட்டுல நடக்கிற சண்டையை பார்த்தா பைத்தியம் புடிச்சுதுப்பா எனக்கு. நோ, உனக்கு தேவையான தோணுக்குது. இந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி மூஞ்சில அச்சுன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி 10 நாள் ஏந்துக்காது. அதுதான்ப்பா தேவை, அதுதான் தேவை. எவ்வளவுப்பா வேலை? கஷ்டப்படுற ஆளு உங்ககிட்ட நான் அதிகமா கேட்டு போறேன். குடு ஒரு 200 ரூபாவை. மாப்பிள்ள அது சேவிங் கிரீம் எடுக்குதா? நீ கொஞ்சம் மூணு நிக்கிறியா? அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. 10 நாள் ஏந்துக்க மாட்டான்லப்பா என் பொண்டாட்டியா? எழுந்துக்காது. அப்ப இந்த 200 ரூபாய் புடி. இந்தா நீ இதை புடி. சரி 10 நாள் உன் பொள்ளாட்டி தூங்க வச்சுட்டு நீ என்ன கேட்ட போற? நிம்மதியா இருப்பேன்ப்பா, அவ குரல் காதுல கேட்காம. சரி 10 நாளுக்கு அப்புறம் மூசிக்குமா? திருப்பி இது அடிப்பேன். 10 நாள் தூங்கிடல. நல்ல லட்சியம். உனக்கு சோறுலாம் யார் ஆக்கி போறது? அவ செய்யற சோற துண்டது முடியா, நான் பட்டினியாவே இருந்துடலாம். வாழ்த்துக்கள், உன்னோட பயணம் தொடரட்டும். தேங்க்ஸ்ப்பா. தம்பி காலேஜ் வந்து கேக்குற குடுக்குறியா? குடுக்குறேண்ணா. எப்பா கலெக்ஷன் அள்ளினே இருக்கிறீங்க, எனக்கு கொடுக்கறது. என்னத்த குடுக்குறது? ஏன் அவசரப்படுறா? போய் கடிங்க சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். போக இரு, சும்மா தொன்னு பேசிட்டு இருக்காத. ஏய் இந்த பாரி ஒரு வண்டி நிக்குது, தள்ளி முடியலாமா? தள்ளி போடலாம் பையா. மாப்பிள்ள அங்க பாத்தியா? நம்ம இங்க இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாம உங்க அப்பா உங்க அம்மா பண்றத பாத்தியா? ஏய் நீ என்ன பண்றீங்க? நாங்க திருட்டையா? நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், ஸ்ட்ரைட்டா வண்டி தள்ளுற. யாருக்காக இதெல்லாம்? எல்லாம் உனக்காக தான். ஓஹோ மாப்பிள்ள, எல்லாம் நீ சொல்லித்தான் பண்றாங்களா? மானங்கட்ட கை கேட்டுருவேன். ஏய் யார் தாண்டா என்னக்குது? வண்டி தள்ளி போய்க்கலாம்டா, பங்கு போடலாம். நான் இழிச்சு வாயா, என் வண்டி தள்ளி பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? அதுக்கு தம்பி உந்தா வண்டிய சும்மா தள்ளி தான் பார்த்தேன், கோயிச்சுக்கிறேன். நான் ஆளுன்னா தள்ளி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐயா மற்றவங்க சொத்துக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன்பா. என் முன்னாடி உன்ன கேட்டு பாரு. ஆமாம்பா, எங்க வீட்டுக்கார யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாருப்பா. மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க பாரு. எத்திட்டு முடிஞ்சீங்களா? உன்னால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் பாத்தியா? ஏய் என்னடா மாத்த வாங்கிற? இதெல்லாம் என்னடா? சென்ட் பிசினஸ் பண்றோம், வேணுமா சென்ட்? ஆமா அடைய வாங்கி கீசிடுவான். அவங்க ஏன்டா சொல்ற அதெல்லாம்? சென்டா? எல்லா விதமான சென்ட்டும் இது. நிறைய டப்பதாங்க, எல்லாம் அழுகாக்குதா? உன் மூஞ்சி குத்தா அழுக்காக்குது. அழுக்காக்குது. ஏய் தம்முனேரா, தெத்து போய் என்னப்பா பண்ணா? சாப்பாட்டுல ஊத்தி கலந்து சாப்பிட்டாக்கா டேஸ்டா இருக்கும். என்னப்பா சொல்றான்? மாப்பிள்ள எனக்காக ஒண்ணு பண்ணு மாப்பிள்ள. என்னடா சொல்றா? இப்படி வாங்க கொஞ்சம். அவன் சோத்துல பெருசிந்தி அச்சாக்கா கோமஸ் ஸ்டேஜுக்கு போயிருந்தான். அது மாதிரி ஒரு சென்ட் எடுத்து கூட மாப்பிள்ள. கமிஷன் கூட வேணாண்டா. சரிவா நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொன்னா? எங்க நைனாக்கு நல்ல சென்ட் எடுத்து கொடுன்னு சொன்னான். ஆச்சாடி புள்ளிக்கு மேல எவ்வளவு பாசத்தை. பாசம் பாயசம் ஊத்தி கொடுக்குறேன். திட்டு போயா இந்தா இது எடுத்துன்னு போயிட்டு வாயில 4 வாட்டி ஸ்ப்ரே ஆயிடு, கிளியர் ஆயிடும். அப்ப இது அது வேணாயா, இது எடுத்துன்னு போயா. போ 100 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. காசு எங்க கையில இல்லையா? என்ன மாப்பிள்ள காசு நின்றாரு? நான் பாத்துக்க கூட எடுத்துன்னு போட்டான். அதான் சொல்லிட்டாலாம் போ. பாச்சாண்டி சென்ட் வாசனை கமகமானு வருது. வந்து மாப்பிள்ள எங்க அப்பா கோமஸ் ஸ்டேஜ் போயிடும்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள. இருக்கிறதுல அதர பாயசம் எடுத்து குத்துக்கிறேன். டேய் நிஜமா எனக்கு புரியல, இதெல்லாம் புதுசா பாயசாடா. இங்க என்ன பண்ணி கிடக்குற? கைலாங்கடிக்கு போயிட்டு வரணும்னு பார்த்தாக்கா? அட இந்த தம்பி புச்சு வச்சுக்கிச்சா? ஏன் எங்க அண்ணன் புச்சு வச்சுக்கிறா? ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? அதான் நான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் பொறுக்குண்ணா. டேய் என்னடா இது மாப்பிள்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, எல்லாம் கூப்பிட்டு பொறிக்கணும் வந்துதான். எதனா லம்பா காசு பாக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவசரம் பாத்தீங்களா? அட பாய், நான் அப்பயே சந்தேகப்பட்டேன்டா. என்கிட்ட போய் சொல்லிட்டல நீ. அட விடு மாப்பிள்ள, கோச்சுக்காத. ஏன்பா இருங்கப்பா, இன்னொரு 2 வியாபாரம் பண்ணிடுறேன். என்ன வியாபாரம் பண்றா? இது வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு காசு குடியா? காசா 10 பைசா தர மாட்டேன், நீங்க தான் ஓடுறீங்கல்ல. என்னப்பா ஏமாத்த பாக்குற? நீ தான் தரணும் இல்ல?
யோ தரேன்னு சொன்னாங்கயா நீ தான் டக்குன்னு எடுத்துக்கினியா தம்பி ஏமாத்துறானுங்கடா. நாயா யோ எப்போ நான் வீட்டுல இருந்திருந்தா அழகா கிரிக்கெட் ஆச்சு விளையாட போயிருப்பேன். எனக்கு கூட்டு வந்து ஏன்பா இப்படி தொல்லை கொடுக்குற? அப்ப தொழில் எப்படி கத்துக்குவா? நான் என்னைய கோழி கறி வெட்ட விடுறியான்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ செய்யறியா அதோட இருந்துக்கோ. டேய் நான் தொழில் கையில இருந்தா தானே போய்க்க முடியும். என்னடா நீ ரொம்ப தொலை குத்துன்னு கிடக்குறான் இந்த ஆள் வேற. அது வராங்க கறி கேட்டுங்க. என்னப்பா கோழிக்கறி எவ்வளோ? 260 ரூபா கிலோ. ஆஹா 10 கிலோ வாங்கினா எவ்வளோ? 10 கிலோனா 2600 வருது. 2500 பண்ணிக்கலாம்ண்ணா. 10 கிலோ வாங்கினா 10 ரூபா குறைஞ்சு போதா? 100 கிலோ வாங்கினா பெரிய ஆட்ற என்னடா பண்ணலாம்? எப்போ சில்லறை விக்கிறதோட லம்பா தட்டிடலாம்பா. ஒரு 30 ரூபா கம்மி பண்ணிடலாம். 100 கிலோ வாங்குறதா ஒரு 30 ரூபா கம்மி பண்ணிடா. 30 ரூபா கம்மி பண்ணா 230 ரூபாவா? ஆமாண்ணா 230 ரூபாய்க்கு தரணா. என்ன கல்யாண ஃபங்க்ஷனா? ஆமா எனக்கு இன்னும் ரேட்டு கம்மியா ஆகணுமே. ஒரு 500 கிலோ வாங்கினா அப்ப எவ்வளவு கம்மி பண்ணுவ? டேய் என்னடா 500 கிலோன்றா? கம்மி இருப்பா. ஏங்க 200 பண்ணே தரங்க. டேய் 200 கட்டுப்படி ஆகாதுடா. ஆள்லாம் கட் பண்ணி இடம் போட்டலாம். கம்மி இருப்பா. அப்ப 200 ரூபாய்க்கு தரீங்க. கண்டிப்பா தரேன்பா. என்னைக்கு ஃபங்க்ஷனா? பங்கனுக்கு 10 கூட வரேன். அதே 200 ரூபாய் ரேட்ல 4 கிலோ கறி போடு. அதே ரேட்டுக்கு எப்படி போட முடியும்? 4 கிலோ என்ன பாரு 500 கிலோ வாங்க போறேன். ஒரு 4 கிலோ போட மாட்டேன். அதெல்லாம் போட முடியாதா? நீங்க ஃபங்க்ஷனுக்கு நோட்டீஸ் எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு போடுறேன். 500 கிலோ வியாபாரத்தை கெத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றது? எப்பா லெக் பீஸ் வாங்கி கொடு. வாடா வாங்கி தரேன். போடுப்பா 500 கிலோ வியாபாரத்தை கெத்துக்காதா? என்னடா பண்ணலாம்? சரி போட்டு கொடு. நானா வேணும் உங்களுக்கு? எப்பா லெக் பீஸா பார்த்தா ஒரு 1/2 கிலோ போடு. ஓ 4 தேத்தா. ஏய் நேத்துக்கு இப்ப மூஞ்ச மோதா இரும்பு வருது. அதனால தான் கறி வாங்கியா வாங்கிட்டு போயா. பா இதே வயசு தான்ப்பா. மூஞ்சிலுக்கு தவுறா இவனே தான் சிட்டு காபதி போயா உன்னை தாண்டா தேன் இருந்தேன். ஏம்பா என்னப்பா கடைக்கு வந்த கஸ்டமரை சட்டை பிடிக்கிறீங்க? 500 கிலோ ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. யாரு இவனு 500 கிலோ ஆர்டர் கொடுத்துக்கிறான்? எங்க வீட்டு பிளாஸ்டிக் போட்டு திட்டி மாட்டினா தெரியுமா? பிளாஸ்டிக் போட்டு திருட்டு மாட்டிக்கணா? அது நான் இல்லப்பா. யாரையோ பார்த்து என்ன புடிச்சுக்கிறாங்கப்பா. யாருக்கிட்ட போய் சொல்ற? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. கை கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காத. அப்படியே மெனி பூச்சி போட்டுருவேன். அனி வாங்க பத்தலையே உனக்கு. டேய் 4 கிலோ கறி காசு இல்லாம கேட்டு கொடுத்துருப்பா. 500 கிலோ ஆர்டர் பண்ண பாரானியா? எப்பா உண்மையா 500 கிலோ ஆர்டர் ஓணும்பா. ஏய் இன்னொரு வாட்டி 500 கிலோன்னு சொன்னா என்ன பண்ணுவனே தெரியாது. இவ்வளவு பெரிய ஆர்டர் விடுறீங்க. நான் என்ன பண்றது? போடா 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 போடா. என்னடா மகனா பிளாஸ்டிக் கொடுத்த திருட்டு போய் நம்பிட்டான். சரி விடு. இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பாதீங்கப்பா. நீ வந்து சொல்ல நான் 4 கிலோ கறி கொடுத்துட்டு இருப்பா. சரி சரி இந்த மாதிரி உஷாரா பாருங்க. சரி எவ்வளவு கறிய? 260 ரூபாப்பா. சரியா லெக் பீஸா பார்த்து ஒரு 1/2 கிலோ போடு. டேய் மகனா லெக் பீஸா போனா பாத்து வெட்டு. டேய் ஒரே வெட்ல வெட்டா என்னடா பண்ற? எப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். வேற எதுவும் ஒண்ணுமாடா? பேக்கி லாரிக்கு சூட் வாங்கி கொடு. நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுவ. ஏன் வாங்கி கொடுத்தா குறைஞ்சிடறா? வாங்கி கொடு. வாங்கி தரேன். முதல்ல போய் கறி வாங்கி போலாம். சரிதான். எப்போ அங்க போறப்பா குப்பையில காசு இருக்குதா? எப்போ 500 ரூபாப்பா. டேய் அந்த காசு நம்மளுக்கு வேணாடா. கடைக்காரதா தான் இருக்கும். அட 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 என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த மனுஷனுக்கு? ஆமாப்பா. டேய் அந்த காசை இவங்க கிட்டே குடுத்துருவா. நாப்பா எனக்கு தானே கட்சிங்க. அவங்க கிட்ட குடுத்துறா. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். கிரேட் நீ எப்படி நான் இப்படி நாக்குறா? தம்பி அன்பளிப்பா குத்தா வாங்கலாம். கீழே கடித்துலாம் சொந்தமா கொண்டாட கூடாதுப்பா. அட 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 லட்சத்துல ஒருத்தன் தான் இருப்பாங்க இது மாதிரியா? எங்க அப்பா இதே தான் சொல்லி சொல்லி வாழ்க்கா. மொத்தம் காசு ஆசைப்படக்கூடாதுன்னு. இந்தாங்க அப்படிங்க. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறப்பான் பையனுக்கு. இந்த மகன் அந்த கறி கூட இதை நான் அன்பளிப்பா கொடுக்குறேன். வாங்கிக்கப்பா. நோ நேத்துக்கு நான் இது வாங்கிக்கப்பா. பா அவனுக்கு சொல்றல வாங்கிக்கலாம்ப்பா. அட வாங்கிக்கங்க. சரி நீங்களா சொல்றதுனால வாங்குறேன். வாடா மாவள போலாம். பாரா எவ்வளவு அருமையா வச்சுக்கிற புள்ளிய. ஆனா இந்த காசு நம்மளுக்கு தாப்பா. நம்பத்து இல்லையா? ஐயா இப்பதானே சொன்னாரு மொத்தம் காசு காசுப்படக்கூடாதுன்னு. கூட நம்ம பாசம் தான் நினைச்சேன். 500 ரூபாய் யாரா சும்மா தருவாங்களா? என்னடா இது காசு ஒரு மாதிரி இருக்குது? எப்போ டம்மி காசுப்பா. டம்மி காசா? எப்போ இப்ப நம்ம ஏமாந்தோமா இல்ல அவங்க நம்மள ஏமாத்திட்டு போனாங்களா? ஒண்ணுமே புரியலடா. டேட் 10வது இன்னும் கடை வாடகை கொடுக்காத இருக்கிறீங்க. வியாபாரம் சரியா நடக்கலமா. ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நல்லா நடக்கும். குத்துறமா. ஆஹா நீங்க மாசம் மாசம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாடகை சரியா விடலாம் காலி பண்றேங்க. ஏக்கா இந்த ஒரு மாசம் மட்டும் தானே தவிர்ச்சு என்ன அதுக்கு போய் அப்படி பேசுறியா?
தம்பி நீ இப்பதான் வந்துக்கிற உங்க அப்பா மாசம் மாசம் எனக்கு சரியா வாடகையே தரது இல்ல. எப்போ என்னப்பா இது வியாபாரம் இப்படி போனா எங்க கொடுக்க இந்த லட்சம் என்ன வேற இந்த வேலை கத்துக்க சொல்ற? என்ன சொல்லு, காலி பண்ணிடுறியா? மாமா கோச்சிக்காதம்மா. 2 நாள் தந்துடுமா இந்தாமா. அது வந்தவனே போட வேண்டியதானே. என்ன கறி வாங்கணும்னு டோனே மாறிடுச்சு. அது அப்படித்தான் விட்றா. சரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரேன், காசு எடுத்து வைனா வரேன். எப்போ ஞாயிற்றுக்கிழமாவது ஒழுங்கா குத்துருப்பா. ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ கறி குத்தா கம்முன்னு போயிட்டு கறி குத்தே சமாளிச்சுன்னு இருந்தா அப்போ வாடகை எப்ப கொடுப்பா? காசு வரும்போது கொடுக்க வேண்டியதுதான். இப்படியே பண்ணிரு, நீ முன்னேறவே மாட்ட போகுது. ஆட்டு கறிக்குதா? ஆட்டுக்கறி என்ன இல்லப்பா? ஏய் ஏன் இல்ல இருக்குது. எப்போ ஆட்டுக்கறி எங்க போச்சுங்கிறா? நீ கம்முன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு போவனா. நோ, போன வாரம் 1 கிலோ வாங்கி போனல, அதே மாதிரி இப்ப கொடுனா. சரிப்பா நல்ல கொழுப்பாக போறேன்னா. ஆனா ஊர்லயே உங்ககிட்ட தான் ஆட்டுக்கறி ரொம்ப விலை கம்மியா. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்பா, அதான் என் ஆசை. இப்போ நீங்க சொல்ல ஆட்டுக்கறி எங்குது? ஆட்டுக்கறியா? இது கறி ஆட்டுக்கா? ஆட்டுக்கறி என்னப்பா சொல்றது? கரெக்ட்னா போன வாரம் இப்பதான் 1 கிலோ விட்டேன். நல்லா விக்கிற. கம்முன்னு என்னப்பா 300 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி என்னால மட்டும் தான் முடியும். எப்போ இந்த மாதிரி ஏமாத்தினீங்க எப்படிப்பா நீ? நீ கம்முன்னு இது மாதிரி ஆளு கட்டலாம் இப்படித்தான் சம்பாதிக்க முடியும். அதான் ஏமாந்து போற. நான் வெயிலுப்பா பா, ஒரு ஏசி ஈசி போட மாட்டீங்களா? இப்படி வெயில் அடிக்குதா? ஐயோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுப்பா. யாருப்பா அது? தெரியலையா? என்ன தின்னு மூச்சு நிக்கிறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுங்க. ஓ யாரு நீ? சைட்டா வந்தா கூல்ட்ரிங்க்ஸ் சொல் பண்ற, ஏசி இல்லன்ற. என்னப்பா எனக்கு தெரியல, போன வாரம் 4 கிலோ கறி எடுத்துன்னு போனேன். போன வாரம் 4 கிலோ கறி எடுத்து போனியா? அதுக்கு ரெகுலர் கஸ்டமர்ப்பா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலன்னா எப்படியா? 6 கிலோ வாங்கிட்டு ரெகுலர் கஸ்டமர் டாடா, நான் தட்டாடுற மகனே. ஐயா, மரியாதை கொடுன்னு பார்த்தா எப்படி பண்றீங்க? போன முறை நான் ஒரு கடையில கறி வாங்குவேன், அந்த கல்ல என்ன மாதிரி மரியாதை தருவாங்க தெரியுமா எனக்கு? 4 கிலோ கறி வாங்கிட்டு மரியாதை தருவாங்களா? வெல்றா வெல்றா என் மேல கை வச்சிட்டீங்களா? உங்களை பாத்துக்கிறேன். அட பாவி, கைத சொல்லிட்டு போறான். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? அவன் கத்தி அழுகிறான்ட்டு நீ என்ன முன்னாடி நிக்க வைக்கிற? கோச்சிக்காதரா, பாவா தொழில் கத்துக்கோ. அப்படியே குத்துவேன். தொழில் ஏமாத்தீங்க ஏமாந்து கடை. என்னதான் நான் தான் உங்க அப்பா, நீதான் என் புள்ள. கோயிக்கலப்பா சரி, அந்த தானே கோயிக்கால் கடிக்கும். சரி வந்தயா பத்தியா ஒண்ணும் இருப்பா வரேன். என்னப்பா கோழிக்கால பழகுதாங்கயா? நல்லா படிப்பா. கோழி காலுன்னு இருக்குதுன்னா அதுக்கு அருளோடு இருக்கும் அந்த காலுனா. அந்த கால் தானா? வரலோட இருக்குது பாரு காலு. இதுதான் யாருண்ணா? 100 ரூபாய் கொடுப்பா, நல்லா பெரிய பெரிய காலு. இதானா குருண்ணா? நல்லா மிளகாத்தூள்லாம் தடி பற்றி போட்டு சாப்பிடுப்பா, டேஸ்டா இருக்கும். சரிதாண்ணா. யார் பெத்த புரியுங்களோ இனிமேலாம் வந்தா என்ன வாழ வைக்குதுங்க. வாழைப்பழம் தோல் வைக்கி கை ஊசல் இது எந்த என்ன பண்ண போதா? போக வேண்டியது தானே. யோ வீட்டுல பருப்பு அரிசிலாம் இல்ல, அது போய் வேண்டாம், என்ன பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கா? பருப்பு அரிசி ஈஸியா நான் சொல்லிடுறேன். அந்த கடைக்காரன் கிட்ட கடன் கேட்டா தரமாட்டான். சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு. போன வாரமும் இதுதான் சொன்னேன், தரலையேன்னு கேக்குறான். இப்ப சாப்பிடறதுக்கு வழி இல்லையா, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் லிமிட்டா துணி இருந்தாக்கா நான் கடைக்காரன் ஆகிக்க மாட்டேன். இதுக்கு எல்லாத்தையும் துணியா இந்த தெலவட்ட பிரச்சனை பேசக்கூடாதுன்றது. ஒழுங்கா போய் அரிசி பருப்பு வாங்குற வழியை பாரு. இன்னாடி பண்றது ஒண்ணுமே புரியலையா? பேப்பர் எதாவது கொடுக்க மாட்டியா? குடியா பேப்பரை. என்ன தலை எப்படி போடுங்கிற? பேப்பர் எடுத்துன்னு வர, எடுத்துன்னு வந்தே கொடுக்க மாட்டேன். நீ இப்ப என்ன பண்ண போற அந்த பேப்பர் வச்சியா? நான் அவ்வளவு ஈஸியா பேசுறேன். இன்னொரு முறை பேப்பர் கேட்டு வராத. அம்மா என்னடா கம்பி வச்சுக்கலாம் பாரியா? முடிகள் இப்ப எப்படி வச்சுன்னு போகுது பாரு. யோ அந்த ஆளு போன போறேன், என் வயிறு ரொம்ப பசிக்குதியா, போய் அரிசி பருப்பு வாங்க வர வழியே பாரியா. அடநாடா வேற தொலை குத்துங்க அடிக்கிறா. மாமா பொண்ணை பத்தி விசாரிச்சியா மாமா? ஏடா நல்ல பொண்ணாண்டா. 4 பேர்ட்ட விசாரிச்சாதான் மாமா தெரியும். சரி அந்த விசாரிக்கலாம். அடடே வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடா பாத்தியா தூரா யாரு தெரியாது வணக்கம் வைக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டேங்க. இவன் வந்து என் பொண்டாட்டி, இவன் வந்து இவளோட தம்பி, எனக்கு மச்சான், நான் வந்து அவனோட மாமா. இவனுக்கு வந்து நான் புருஷனாகிறேன். சுத்தி வலிச்சு ஒரே விஷயத்த சொல்றானே ஊருக்காவையன். இவளை நான் கல்யாணம் பண்ணும்போது என் வயசு 23, அவளுக்கு 21, இவனுக்கு 17. அப்படியா? சரிங்க. இருங்க இன்னும் முடியல. உங்க அப்பா பேரு வந்து சாம்பர் சிவம், அம்மா பேரு வந்து சந்தன கருப்பி. மாமா மறந்துட்ட பேரு. ஆயா பேரு லங்காளி, தாத்தா பேரு உடுப்பி. டேய் சித்தி பேரு மாமா பேரு யார் சொல்லுவாங்க?
ஏங்க இதெல்லாம் யாரு கேட்டாங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் நீ வாய மூடு. வீட்டுக்கு வந்துங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சரி நீங்களே பேசுங்க. நான் காலையில எழுந்தேன்னா பல்லு வலுப்பேன், மூஞ்சி கழுவேன், பேப்பர் படிப்பேன். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். மாமா நான் காலைல எழுந்தோடனே ஜிம்முக்கு போவோம் மாமா, அதையும் சொல்லு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ என்னம்மா பண்ணுவ காலையில இருந்தோனியா? நான் காலைல எழுந்துக்க மாட்டேன். நான் எழுந்துக்கிறதே மதியானம் தான். நல்ல பழக்கம். இந்த சோறு வீட்டுல யார் செய்யுது? எல்லாம் எங்க வீட்டுக்காரே பார்த்துப்பாரு. நாத்தியம் மூணு எங்க வீட்டுல கருதியும் செய்ய எங்க வீட்டுல செய்ய மாட்டோம். ஐயோ தலை வலிக்குதே. சரி உட்காருங்க. மச்சான் உட்காரு, மொக்கமா உட்காருமா. ஏய் வீட்டுக்கு வந்துடுறாங்க, டீ காப்பி போடணும்னு தோணல? காப்பி தூள் வேண்டு ஒண்ணுங்க. ஆமா காப்பி தூள் வாங்கி வரணும்ல. சில்லறை இல்ல பாரு, போய் ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வா. ஏங்க நேத்து ஒரு திருட வந்து பீரோ உடைச்சு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டானே. எங்க இருக்கும் காசு அங்க உள்ள? 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டானா? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இல்லாத பட்ட எடுத்து போயிட்டான். போட்ட உடனே விட்டேன். போலீஸ் கேஸ் கூட கொடுக்கல. ரொம்ப தங்கமான மனுஷன் உங்களுக்கு. அவங்ககிட்ட காசு இருந்தா யார் திட்ட போறான்? நான் தானே அவங்ககிட்ட காசு இல்ல திட்டான். சரிங்க ஏடிஎம் கார்டு எடுத்து போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இப்ப காப்பி போடணுமே உங்களுக்கு? நான் ஏடிஎம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுமே. ஐயா நான் பையன் இதெல்லாம் ஏடிஎம்க்கு போவியா? தான் 500 ரூபாய் காசு என்ன சொல்லுப்பா. உங்களுக்கு நேத்துங்க தேவையில்லாத செலவு. நான் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து காப்பி போடுறேங்க. ஏங்க மறந்தே போயிட்டுங்க. தெரு ஒருத்தர் ஒரு ஆயா உட்காந்துருக்கேன். அதுக்கு 2000 தரேன்னு சொன்னீங்களே, பாவுங்க அது குளிர்லயே உட்காந்துருக்குங்க. ஐயோ பெட்ஷீட் அரிசி பருப்புல வாங்கி தரேன்னு சொன்னேமா நானு. ஏங்க அது இன்னைக்கோ நாளைக்கே தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள நீங்க சொன்னதை நிறைவேற்றிருங்க. இப்ப ஏடிஎம் போயிட்டு வரணும் லேட் ஆயிடுமே. கெஸ்ட் வேற கவனிக்க முடியாது. ஆமா குடும்பமா 2000 ரூபாய் அவர் ஏடிஎம் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டும். இதுல போய் என்ன இருக்குது? ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தாமா காப்பி தூள் வாங்கிக்கினேன். அந்த ஆயக்கு அரிசி பருப்பு பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுத்துருமா. சரிங்க போயிட்டு வந்துடுறேன். பார்த்து இருக்கு சொல்லு அந்த ஆயாவ. நாளைக்கா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு. ஏங்க பாவுங்க 1 லட்சம் ரூபாய் பத்தாதுங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க. சரி போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த ஆயா கிட்ட. இவர்கிட்ட அந்த ஊர்ல பெரிய ஆள் போகுது, பயங்கரமான வச்சு ஆள் போகுது. மாமா மாமா கேளு மாமா அந்த பொண்ணை பத்தி. சார் உங்க பேர் என்ன சார்? வேற கேக்குறீங்க? பேர் வந்து 40 ரூபாய். 40 ரூபாவா? அது எங்க பேர் 40 ரூபாய்? 40 ரூபாய் கட்டிங் கில்லுன்னு எங்க தாத்தா தூக்கு போட்டு சேர்த்துட்டாரு. அதனால எங்க அப்பா 40 ரூபான்னு பேர் வச்சிட்டாரு. சூப்பருங்க. சரி இந்த மனோகர் தெரியுமா உங்களுக்கு? மனோகர் தெரியுமே. என்ன விஷயம்? மனோகர் பொண்ணு தாங்க மச்சாங்க கட்டினாலுங்கிற பொண்ணு கேரக்டர் எப்படி? மனோகர் பொண்ணை கட்ட போறீங்க? நல்ல பொண்ணு தான். இருந்தாலும் நான் என்னத்த சொல்றது? ஆனா என் வாழ்க்கையே இதுலதானா இருக்குது. நல்ல பொண்ணா இருந்தா சந்தோஷமா இருக்கும்ண்ணா. சரி நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் சும்மா ரோட்ல போறவங்கிட்ட கேக்குறேன், அவங்க எப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கட்டுதானா? வாணா உட்காருண்ணா. இந்த ஒருத்தர் வராரு பாருங்க, இவர்கிட்ட கேளுங்க. இவன் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் தான். அப்ப இவங்க கேட்டா கரெக்டா இருக்கும். டேய் தம்பியா, நானா மனோகர் பொண்ணு எப்படி கேரக்டர்? பா செம வாய் என்ன இது? வாயை தொந்தாலே அந்த தெரு ஃபுல்லா கேட்கும். ஏன்னா கேக்குற அது பத்தியா? இல்லப்பா எதனா லவ் பண்ற அந்த பொண்ணு. லவ்வா? இவங்க யாருன்னா? எங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. நீ சொல்லு. நோ, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான், குழந்தை வேற இருக்குதான். மாமா பாத்தியா? நல்ல பொண்ணே இல்ல மாமா, நல்ல பொண்ணே இல்ல. ஏங்க ஏன் கத்துறீங்க? அந்த பொண்ணுதான் பொண்ணு பார்க்க வந்தோம். இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ தேவையில்லாத வாய் விட்டோமா? ஓ நீங்க எந்த மனோகர் கேட்டீங்க? ஒல்லியா வேற வேற இருப்பானே அந்த மனோகரா? ஐயா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மனோகர் அண்ணா அவங்க பொண்ணா? அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாச்சா? கொஞ்சம் தலை நிமிராதா, அவ்வளவு நல்ல பொண்ணுங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு படபடன்னு ஆகி போச்சுண்ணா. சரி விடு, இப்ப புரிஞ்சு போச்சா? இன்னும் 2 பேருக்கு விசாரிக்கணுமாடா? அதெல்லாம் வேணாப்பா. இல்லண்ணா விசாரிக்கலாண்ணா. ஆமா தம்பி சொல்றது கரெக்ட் தான், விசாரிக்கலாம். தம்பியா கொஞ்சம் இப்படியாப்பா. மனோகர் பொண்ணை பாத்தீங்களா நீ? அண்ணா நாங்க 2 பேரும் ஒன்னா கடைக்கு போனோம்னா பாத்தியா? எது ஒன்னா கடிக்கு பண்ணீங்களா? இங்க பேரு இதை வச்சு என்ன ஒன்னும் பிளாக்மெயில்லாம் பண்ண முடியாது. அவங்க அப்பா எப்படியாப்பட்ட பொறுப்பாவனா இருக்கட்டும். நானாப்பா கேட்டேன், அவ்வளவு கோவப்படுறா? டேய் என்னடா கேக்குற? பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுற பாத்தியா? கம்முன்னு போனோம். கலங்க மூட்டினா இந்த கைத்து மேல காலை வச்சு மிச்சிடுவேன். ஏன்ப்பா இப்படி கோவப்படுற? நான் அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? டேய் அந்த 5 பைசா மூஞ்சி யாரா லவ் பண்ணுவேன்? இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு பேசுவேன், நாளை நீ கைட்டு விட்டு போய்க்கினே இருப்பேன். ஹலோ பிரதர், 5 பைசா மூஞ்சி மாதிரியா இருக்கும் அது? அதே நீ கேக்குற? இல்லப்பா இவன் மச்சான், இவங்க பொண்டாட்டி, இவனுக்கு நான் மாமா, இவளுக்கு நான் புருஷன்.
எப்பா உன் வரல அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்காத, கொஞ்சம் மூடு. ஹலோ, நீங்க யாருன்னு தான் கேட்டேன், உங்க கதையெல்லாம் கேட்கல. மனோர் பொண்ணு மச்சாக்கு கல்யாணம் பண்ணு பார்த்தா இப்படி சொல்றியா? ஓ, அந்த ததிர முடிச்சு தான் பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்களா? எப்படியாவது அதை கைட்டு விடுறதுக்கு தான் நல்ல வழி. மனோகரான பொண்ணை தான் பார்க்க வந்துக்கிறீங்களா? அது ரொம்ப தங்கமான பொண்ணு, எனக்கு தங்கச்சி மாதிரி. நீங்க வேற ஏதோ பொண்ணை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. மாமா நான் கும்பிட்ட கடவுளுக்கு கை உள்ள மாமா. உஞ்ச தலைய நிமிராது, ரோட்ல போனா கூட யாருகிட்டயும் பேசாது. உண்மையாப்பா சொல்ற? அட உண்மையதாப்பா சொல்றேன், நானா பொய்யா சொல்ல போறேன்? மாமா அந்த பொண்ணுதான் எனக்கு. இருப்பா இன்னொரு ஆளுகிட்ட கேட்டுடலாம். புளி செட்டே ஆகாது, குழம்புல புளி ஊத்துறானுங்க. நோ நில்ல, என்ன மணின போற? இல்லப்பா, எனக்கு புளியே செட் ஆகாது, குழம்புல புளி ஊத்திட்டாங்கப்பா. சரி அது இருக்கட்டும், மனோகர் பொண்ணு பாத்துக்கிறியா? அது பசண்டா திணிக்குதுப்பா, அதை டெய்லி தான் பாத்துங்கிறேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒருத்த வரான் இப்படி சுத்திங்குது, இன்னொருத்த வரான் இப்படி சுத்திங்குது. நீ மனோகர் பொண்ணு தான் சொல்றியா இல்ல வேற எதனா பொண்ணு சொல்றியா? மனோகரம் பொண்ணு தான்ப்பா சொல்றேன். ஏன்னா உண்மையாலுமே மனோகர் பொண்ணுதான் சொல்றியா? நீ ஏன் பாடுற? மனோகர் பொண்ணுதான் எனக்கு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயா இது ஏன்னா ரொம்ப போச்சோம், பயங்கர கோவக்கானாச்சா. மாமா நமக்கு இந்த சம்மந்தம் வேணாம் மாமா, வா போலாம். எங்க பாருங்க, அது பொண்ணு இப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வேற எங்க போறது, வீட்டுக்கு தான் போடும். சரி எஸ் மனோகர் சொல்றியா நீ பி மனோகர் சொல்றியா? எந்த மனோகர்னு சொல்ல? எப்பா ஒல்லியா மனோகர் உங்க தெருல இருப்பானே அந்த மனோகர் தான் சொல்றேன். அந்த மனோகரா தங்கமான பொண்ணாச்சா? என்னடா சொல்ற? ஆமாப்பா தங்கமான பொண்ணுப்பா, அது கட்டிக்கன்னா உனக்கு புடிச்சு வச்சுக்கணும்பா. அது அப்ப இதுக்கு முன்னால எந்த மனோகர் பொண்ணு சொன்னா? அதெல்லாம் எதுக்கு வத்தா? என்னப்பா அந்த பொண்ணு ஓகேவாப்பா? ஓகேண்ணா, ஆனா ஒரு சிலர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுதான் மனசு கஷ்டமா இருக்குது. இன்னும் போலியாதுங்க. ஏங்க அந்த மல்லிகைல பாலும் டீத்தூளும் இல்லவே இல்லைங்க. ஐயோ அப்படியா? இப்போ வந்தவங்களுக்கு போட்டு தரணும், என்ன பண்றது? செவருங்க பாருங்க பாரு, இதுல போய் என்ன இருக்குது? நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க எங்க ஊருக்கு? ஏய் மனோகர் பொண்ணை பாக்கிறதுக்கு வந்துக்கிறாங்கடியா. ஓ அப்படியா கதை? மனோரண்ணன் வந்துட்டு தான் இருக்குது. வராரா? அவருக்கு எங்களை தெரியாது, அவங்க பொண்ணை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்களா? நாங்க இப்படி உட்காந்துருக்கோம். சரி உட்காரு. சரிங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க. சேதம்மா போ உள்ள போய் வை. சரிங்க. வீட்டுக்கு வர நாங்க ஆளே காணோம், வைத்தியம் போயிட்டாங்களான்னு தெரியா? நோ மனோகர் அண்ணா, என்னப்பா? என்ன விறுவிறு நடந்து போயிருக்கிற, எங்க போறா? இல்லப்பா, என் பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை விட்டு வரேனாங்க, இன்னும் ஆளே காணோம். இவங்க யாரு? இவங்க எங்க சொந்தக்காரங்க. வா எப்படி இருந்தாலும் இப்படித்தானே வந்து உக்காரு வா. அதுவும் கரெக்ட் தான், இப்படித்தானே போவாங்க. எந்த வகையில சொந்தீங்களா? எங்க பெரியம்மா வகையில சொந்தம். சரி அது விட உன் பொண்ணு நீ சொல்றதுல கேக்குதா? எங்கப்பா கேக்குது, அப்படியே லோலாயுமே சுத்துதுப்பா. வேற ஏதாவது கேட்கலாம். சரியா உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே? எனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நான் தான் மாறிட்டேன். நாப்பருப்பா அந்த பக்கம் எனக்கு இருக்குண்ணா, சொல்றேன் கேளு. நிறைய பசப்புள் சுத்துதுப்பா, சொன்னா கேட்கவே மாட்டேங்குதா. ஏதோ வரப்போறது வெளியூர் கேனீங்களா, கட்டு விட்டு தெரிக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா உன் பொண்ணு தானே, சொல்ல வேண்டியது தானே, இப்படிலாம் இருக்க கூடாதுன்னு. அது மூஞ்சி நல்லாடா 40 ரூபா. இல்ல யாரும் லவ் பண்ணி ஓட்டு இருக்குமே, லவ் பண்றவங்களா காய்ச்சி விட்டு போயிடுறேன். ஆனா டே 40 ரூபா என் பொண்ணு கட்டுறதுக்கு வராம பாரு, அவன் இப்படியா பட்ட காஞ்சி பொண்ணு இருப்பான் பாரு. ஏன் இந்த பையன் எப்படி கத்துறான் 40 ரூபா? அவங்க உன் பொண்ணை தான் பார்க்க வந்தாங்க, நீ உன் பொண்ணை பத்தி அருமையா சொல்றியா? மாப்பிள்ள என்ன வெங்காய மாப்பிள்ள போயா? மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்ணு நல்ல பொண்ணு. மாப்பிள்ள ஆஹா எந்த அப்பனாவது பொண்ணை இப்படி போயிருந்திருப்பானா? சரி எப்படியாவது போச்சு, நம்மளுக்கு அரிசி பருப்பு வந்துச்சு. அடியே அரு கட்டு நம்ம தேங்காய் துணி இருக்காதுடி. உங்க வீட்டுக்காரன ஒரு 1000 ரூபாய் உசார் பண்ணி வர சொல்லிட்டு நம்ம சினிமாவுக்கு என்ன போலாம். அம்மா திறந்தவனா அந்த ஆளு உசார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஏதோ அந்த ஆளு பிரியா உள்ளாமே. அடி முட்டாள், புது படம் வந்துக்குதாண்டி, எத்துட்டாக்கா என்ன பண்ணிட்டேன்? அதுவும் கரெக்ட் தான், பாப்கார்ன் வேற வாங்கி தின்னோம், என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ணிட்டால, அவனை போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் வாங்கின்னு வர சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள்ள வெளிய வா மாப்பிள்ள. நேத்து கூப்பிடுதுன்னே தெரியலையா? நாட்டா சொல்லுடி மாப்பிள்ள கிட்ட. என்னங்க ஒரு 1000 ரூபாய் உசார் பண்ணி கொடுங்க, அம்மாவுக்கு பயங்கர தலைவலியா, பரோட்டா திங்கணுமா. பரோட்டா துண்ணமா? பரோட்டா துண்ண தலைவலி போயிடுமா?
என்ன மாப்பிள்ள நீ வர வர இந்த மாமியாருக்காக எதுவுமே பண்றது இல்ல. ஆனா அத்தா நேத்து கூட 1000 ரூபாய் உஷார் பண்ணி கொடுத்தனா அத்தா. அது சிக்கன் ரைஸ் சந்தூரி சாப்பிட்டு மாப்பிள்ள. ஏய் உங்க அம்மா கிட்ட சொல்லலாம், நான் அங்க போய் காசு வாங்கிட்டு வருவான். உன் ஃப்ரெண்டுங்கள்ட்ட உசார் பண்ணி கொடுக்க சொல்லலாம். எத்தனை வயசு அவங்க கிட்ட போய் கேக்குது, எனக்கு அவமானமாகுது. ரத்தம் சக்கெல்லாம் பார்த்தாக்கா போய்க்க முடியுமா மாப்பிள்ள? போயிட்டு வா மாப்பிள்ள. ஏங்க போங்க, தேங்காய் சாப்பிடுறீங்களா? ஏய் பே, மாப்பிள்ளைக்கு பயங்கர குறும்புதான், போயிட்டு வாங்க. அம்மா இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க, போக மாட்டீங்களா? போறேன். ஏய், ஏய். நான் பண்றதுனே தெரியல. இதுக்கு வர காசு காசு இருந்துங்க. எப்பா ஒரு நிமிஷம் இல்ல, நாயா நைனா, இந்த அப்பனுக்காக ஒரு வாட்டியாவது காசு குத்தியாடா? நீ இந்த ஒரு வாட்டி புள்ளிக்கு ஒரு 1000 ரூபாய் கூட, நான் அடுத்த வாட்டி உனக்கு தரேன். 1000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? உன் மாமியாருக்கும் உன் பொண்டாட்டிக்கும் செய்யற, எனக்கு செய்ய மாட்டியா? உன்னை பெத்தப்படா. டேய் சொத்தையா போட்டுருவேன் போடா. ஒரு அப்பனையே கைண்டிட்டு இல்லடா, உன்னை பாத்துக்கிறேன்டா. அட நாதாரி, ஒழுங்கா எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாக்கா இந்த நிலைமைக்கு நான் ஆளா இருப்பேனா? எச்ச சோறுக்கு ஆசைப்பட்டு இந்த சில்ட்ரன் கிட்ட மாட்டி விட்ட, தினம் தானே எனக்கு கொல்துங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கணும், கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. உன்னாட்டி நீ இது பேசினா வாழ்க்கை இருக்காது, முடின்னு போயா. சரி, வரும்போது ஜிலேபி வாங்கி வரையா எனக்கு? அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்துட்டா. ஒரு அப்பனுக்கு விஷமா? ஆட திரும்ப திரும்ப தொலை குத்துங்க அடிக்கிறா, அதுங்க வேற கத்திங்க எடுக்கிறதுக்கா. பிள்ளையாது நான்சென்ஸ். பெருசா ஒரு 50 ரூபா கொடு பெருசா, அப்படியே கூட்டு வந்து விட்டுறேன். 50 ரூபாய் இல்லப்பா. ஐயோ சரி, ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி 40 ரூபா தான் கூட. நான் ஒன்னா 10 ரூபா தரேன், கூட்டு போய் கூட்டிட்டு வந்து விடுறியா? அந்த 10 ரூபா நான் தரேன், எடுத்து விட்டு காலி பண்றியா? கூட்டு போய் ஒண்ணுமா? என்ன தம்பி, ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எப்படி இருக்கா? நல்லா தாங்கிறேன். என்ன வந்த சவாரி தெத்தி விட்டுற? பணம் ஓவராகுதோ? அட என்னப்பா, ஒரு அடி ஏறலான்னு பார்த்தா பாம்பு கொத்துதுப்பா. சரி அப்படியே தாவிடலான்னு பார்த்தா இன்னொரு பாம்பு கொத்துது. என்னதான் பண்றதுன்னு தெரியலப்பா. பாம்பு கொத்துதா? நான் வீட்டுக்குள்ள பாம்பு வளர்க்கிறியா? அட நான் வீட்டுல சொல்லப்பா, லைஃப சொல்றேன். எவ்வளவு ஏற்றம் இறக்கும், போறாம பொச்சிருப்பு. நான் வளருது ஒரு சில பேருக்கு பிடிக்கலப்பா. நோ கரெக்டான வீட்டுல தான் இதுக்கு மேல வளர போறேன். அவர் அதை சொல்லடா, லைஃப்ல சொல்றாரு. சரி வாங்கப்பா, எங்கேயாச்சும் போகணுமா? ஏறுங்க. அதெல்லாம் எங்கேயோ இல்லண்ணா. எங்க போறது? நண்பன் வரான். ஐயோ இவனா? ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவுது பெண்ணாலே. எங்க போனானே தெரியல, கஞ்சே மாட்டலையா, நானும் தேனேக்குறேன். நோ, அவன் என்ன கேட்டா சொல்லாத. என்ன கதைன்னு தெரியலையா? ஏப்பா சுட்டு முடி போட்டுன்னு என் நண்பர்ப்பா, பாத்தியாப்பா? நான் பாக்கலையாப்பா. எனக்கு உதவி பண்ற ஒரே ஆளு அவன் தான்ப்பா. கால இருந்து தேனுக்குறேன், காணுவே காணோம். ஓஹோ, ரொம்ப நல்ல மனுஷனோ. என் பொண்டாட்டி மாமியார் எங்க அப்பன், இவங்களோட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஏன்னா அவன் எனக்காக நிறைய பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நண்பனுக்காக ஒளிர மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப பெருமையா பேசுறப்ப உன் நண்பனை பத்தி. சரிப்பா, அப்படி எங்கன்னா போய் தேடு. நண்பா, என்ன உள்ள ஆளை காணோம், ஆனா குரல் மட்டும் வருது. நண்பா என்னடா என்ன தேடின வந்த? இங்கதான் கிரியா நண்பா, உன்னை தாண்டா தேர்ந்து வந்தேன். என்ன நண்பா, என்ன எதனா காசு வேணுமா? ஆமா நண்பா, என் பொண்டாட்டி என் மாமியாரும் 1000 ரூபாய் கேக்குதுங்க நண்பா. எப்பா பார்த்தா இப்படிதான் கேப்பியா? வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க மாட்டியா? மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதப்பா, என் நண்பன் பண்ணுவான்பா. மூச்சுக்கு 300 வாட்டி நண்பன் நண்பன் சொல்றியப்பா. சூப்பர் ஃப்ரெண்டுப்பா உன் ஃப்ரெண்டு. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இரு நண்பா. எத்தனை வாட்டி ரிப்பேர் பண்ணுது இந்த வாட்சா? இந்த வாட்ச் அப்பப்போ டைம் நின்று போதா? அண்ணா வணக்கம். என்ன வாட்ச் ரிப்பேரா? ஆமாம்பா, போன வாரம் தான் செல்லு மாத்தினா, இப்போ ஓட மாட்டேன். கீழே அவுத்து விடுங்க, ஓடுதா இல்லையான்னு பாக்கலாம். யாராமா கைத்து மேல வைப்பான், என்ன கொய்ப்பா? ஜோக்குண்ணா ஜோக்கு, சரிங்க சிரியாம்பா. ஜோக்கு சரி, என்னப்பா விஷயம்? சரி, வாட்ச் ஓலன்னு மொழின்னு வரிய மாத்திர வேண்டியதானே வேற வாட்ச? போன மாசம் தான் இந்த வாட்சை வாங்கினா, அதுக்குள்ள இப்படி ஆயிடுதா? அண்ணா ஒரு நிமிஷம் இதை கைட்டுண்ணா. இந்தப்பா பாரு. இந்தாப்பா. சிரியாம்பா என்கிட்ட கொடுக்குறா? வச்சுக்கண்ணா. வேணாம்பா, ஏம்பா என்னத்துக்கு நீ கொடுத்த? என்னத்துக்கு கீழே வாட்ச் ஊந்துது? ஒரு வாட்சை குத்தாக்கா கீழே போட்டு உடைக்கிறீங்க. நானா இதெல்லாம் அவர் மேல இருக்கிற கோபத்தை காட்டுறியா? கோவத்தை காட்டுனா அவர் மேல எனக்கு என்னப்பா கோவம்? நீ ஏன்பா வாட்ச் ஏன் கையில குத்த? ஐயா போச்சு, எல்லாமே போச்சு. வாட்சை தனித்தனி ஆகிட்டியப்பா. அட பாவி, என்னடா இதெல்லாம்? யோ யார் நீ? பைத்தியக்கார மாதிரி ஏன் மேல பழிய போடுற? அவன் தானே என் கையில குத்தான். ஏய், வாட்சை கீழே போட்டு தரட்டா பேசுறியா? நோ, நீ பேசுறது நல்லா இல்ல. நேரா பெரிய மனுஷன் வச்சு கீழே போட்டு தரத்துல பேசுங்கிறா. ஏய், இப்ப என்னத்துக்கு என்ன வச்சா? பின்ன 4000 ரூபாய் வச்சு கீழே போட்டு வச்சுக்கிற, ஏன்னா கஷ்டத்தை? 4000 இல்லப்பா, 400 ரூபாய் தான். நீ கம்மி, நான் பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் பண்றது சுத்தமா நல்லா இல்ல, பாத்துங்க.
ஏய் அனிமேஷா பாருங்க மூஞ்சி வச்சுக்கா காசு கூடா டேய். அண்ணா ஆட்டோக்காரண்ணா உன்னை பார்த்தா பாவமாகுது. எதுக்குன்னா இந்த வாட்சை வச்ச ஏன்னா காசை குத்துட்டு போனா லோக்கல் வேற அண்ணன். ஏய் தம்பி நியாயமா பேசுறான். அந்த வாட்சை தள்ளி விட்டு நீதான்டா நானாடா? நான் எப்ப நான் தள்ளி விட்டேன்? அவர் வாட்ச் ரிப்பேர் ஆகுது நீ ரெடி பண்ணி கொடுப்பேன்னு கொடுத்தேன். நீ இப்படி இப்படின்னு கீழே போட்ட. கரெக்ட். இதெல்லாம் நல்லா இல்ல. நான் எதனா சவாரி வந்தா கிளம்புறேன். விடுங்க. எப்பா என்ன விடுங்கப்பா நான் கிளம்புறேன். ஆட்டோ வருமா? வாணா வாணா நல்ல டைமுக்கு வந்த உட்காரணா. எங்க ஏறா இல்லி? நோ நான் உன் பாட்டு ஆட்டோல ஏறுறா வாட்ச் போட்டு அவருக்கு யார் பதில் சொல்றது? ஏன் நீ சொல்லு. என்னடா சொல்ற? நெக்கல்ல பேசல வச்சுக்காத. டேய் தம்பி கழுத்த புடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. என்னப்பா பிரச்சனை? ஒரு அடிதடி ஆகுது. ஒண்ணு இல்லனா இந்த அவர் சும்மா போயிருந்தாரு. வாட்ச கையில குத்தானுங்க. அதுவா கீழே வந்து ஒண்டிச்சு. இப்ப அது காசு யார்கிட்ட கேக்குறானுங்க? என்னப்பா நடந்தது? அந்த ஆட்டோக்காரர் பதறாரு. அண்ணா நடந்ததை நான் சொல்றேன் பாருண்ணா. இது 4000 ரூபாய் வாட்ச் ரிப்பேர் ஆகுதுன்னு கைட்டி குத்தாரு. அந்த வாட்ச் இவரு கீழே போட்டாரு. ஏய் நீ என்னப்பா கீழே போட்ட? நான் மட்டுமா போட்டேன்? ஏம்பா நீயே சேர்ந்து கீழே போட்டியா? ஆமாண்ணா 2 பேரும் தான் கையில புடிச்சா ஊஞ்சிச்சு. அப்ப நீ பாதி காசு கொடுக்கணும். நான் குத்துறேண்ணா. அண்ணா நான் குத்துறேன். அவர் 2000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. 2000 ரூபாவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னப்பா இதுக்கு ஒத்து வர மாட்டேன்ற அதுக்கு ஒத்து வர மாட்டேன்ற? ஏனோ அது பழைய வாட்ச். அதுக்கே நான் 2000 ரூபாய் தரணும். ஏன்னா அது அவரு வாட்சி அவனை கொடுக்கல நீயே குத்துதான் ஆகணும். ஏம்பா பழைய வாட்சின்றதுனால 1500 ரூபாய் கொடுப்பா போறோம். 1500 கூடியா இதுக்கு மேல எங்கேயா கம்மி பண்ணுவாங்க? பாரு ஒழுங்கா குத்துரு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னா. குடம்பா என்கிட்ட சில்லற இல்லையாண்ணா? அப்ப நான் கொடுக்கட்டா? கொடுங்க. இதை கொடுத்துடணும். இந்தா குடு. என்னப்பா கம்முனிரு. நான் குடுத்துறேன்ல உன் காசு கொடு. அது எனக்கு கொடுக்க தெரியும். அவர் சவாரி எங்க கூட்டின்னு போனாரு சொன்னாரு பாரு. கூட்டின்னு போ. சரி வாண்ணா. எப்ப தருவா காசு? டெய்லியும் இந்த மாதிரி சவாரி வந்து நான் கழிச்சிக்கிறேன். என்னது? அட வாண்ணா போலாம். யோ என்னையா தினமும் கழிச்சு கேட்ற? அட வாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்பா. வாட்ச் வாங்குறதுக்கு காசு உசார் பண்ணிட்டீங்க. என்ன வாட்ச் வாங்குறதுக்கு காசு உசார் பண்ணிட்டான்? என்னப்பா இப்படி பேசுறான்? வாட்ச் என்னது வாட்சா? வாட்ச் இல்ல மெத்னா பீச். அட எத்தனை போயா? டேய் காசு வாடா லூசு. காடு பசங்க எப்படி ஏமாத்தினானுங்க? நண்பா ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. எனக்காக நானெல்லாம் பண்றேன். டேய் இன்னொரு வாட்டி காசுக்குன்னு வராத. இந்தா 1000 ரூபாய் புடி. அந்த 500 ரூபாயும் கூட செலவுக்கு இல்ல. உசார் தான் எங்களுக்கு செலவுக்கு தேவைப்படாதே. போடா. எப்படியோ அந்த பிசாசுங்களுக்கு காசு இன்னைக்கு உஷாராயிடுச்சு. இன்னைக்கு நாள் போயிடுச்சு. நாளைக்கு எப்படின்னே தெரியலையா?